ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹோம் வீடியோஸ். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் வந்து எப்படி செய்கிறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே சமயம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இதில் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு ஆயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம தோட்டத்தில் போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்களா செம்பருத்தி பூச்செடி வந்து வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, அது வந்து பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து ரெட் கலரில் ஒரு குச்சி வந்து வெட்டிட்டு வந்து வச்சேன். இப்போ தான் வந்து அது சின்ன செடியாக இருக்குது. சும்மாங்க ஒரு மெல்லிஸாக ஒரு சின்ன குச்சியாக தான் வச்சேன், வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து நிறைய வகை இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஒத்தடுக்கு செம்பருத்தி தான் வந்து யூஸ் பண்ணோம். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த செடி வந்து ரொம்ப வேகமாக வந்து வளர்ந்துடும். ரோடோரத்தில் எங்கேயாவது இந்த செடி பார்த்திங்களா அப்படியே சும்மா ஒரு குச்சி வெட்டிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக அந்த குச்சியை வெட்டி மண்ணில் வச்சிட்டிங்களா சீக்கிரமாகவே வந்துடும். அதே சமயம் இப்போ மொக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துடும். இதுக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் வளரணும்னா இந்த செடி வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்களா பூ வந்து எனக்கு ஒன்று தான் இருந்தது, நான் பறிச்சுக்கிட்டேன். இப்போ தான் வந்து மொக்கு நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் வந்து நான் ஒரு செடியை வந்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நான் செம்பருத்தியும் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டேன். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்துச்சு. அவங்க வந்து பெரிய செடியாக வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து நான் போய் 2 கைப்பிடி அளவுக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் செய்கிறதுக்கு செம்பருத்தி வந்து பூ வந்து ரொம்பவே முக்கியமான பொருள். முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பூ இருந்தோ அவ்வளோ பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதாங்க ஓரிதழ் செம்பருத்தி பூ. இதில் தான் நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஹேர் பேக்குக்கும் இந்த பூ தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்துட்டோம். நம்மளுக்கு கத்தாழை வந்து தேவைப்படுது. கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து நாங்கள் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். அது வந்து குட்டி குட்டிஸாக இருக்குது, நம்மளுக்கு அது வேண்டாம். இது வந்து முத்தனை கத்தாழை. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கத்தாழையில் வந்து ஜெல் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு சரியான பதத்தில் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி முத்தனை கத்தாழை இல்லைன்னா சின்ன பீஸாக இருந்தால் கூட கிடைச்சா கூட பரவாயில்ல, ஓகே. என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அந்த ஜெல்லெல்லாம் ரொம்ப திக்னஸாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இது ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லோ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. நம்ம போய் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். சைடில் வந்து அதை அறுத்துடணும். அப்படியே பாருங்கள் கரையாட்டம் அழுது கட் பண்ணும்போது பார்த்து அருங்க. ட்ரெஸ்ஸில் ஏதாவது பட்டால் அப்படியே கரையாகி போயிடும். கத்தாழை வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் போதும். இதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா வாங்க அப்படியே எங்கள் வீட்டு காட்டெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது, அதையும் அப்படியே காட்டுறேன். இது வந்து பார்த்திங்களா பெலாமரம். இது வந்து தானாக வளர்ந்ததுங்க. தானாக வளர்ந்த செடி என் காட்டில் நிறையவே இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்களா கோழி வாத்து இந்த மாதிரிலாம் நான் வளர்த்துட்டு இருக்கிறேங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்களா தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம், போரெல்லாம் போடலை, மழை வந்தால் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஒரு வாழைக்கன்று ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஹைட்டில் தாங்க இருக்குது இந்த வாழை மரம். பாருங்கள் கீழே நின்று தொட்டு காமிக்கிறேன். குட்டியூண்டு மரத்தில் எவ்வளோ அழகாக வாழைக்கன்று வச்சுருக்கு பாருங்கள். ஆனால் இது என்ன வாழைப்பழம்னு எனக்கு தெரியல, காயாக இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட அந்த பூவில் போய் காட்டுறேன். ஏன்னா இப்போ தான் வந்து வச்சுட்டு வந்திருக்கு. சில பேர் காயை பார்த்தாலே கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது குட்டையாக இருக்குது, குட்டீஸ்லேயே வந்து காய் வச்சிருச்சு, என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் பாருங்க நான் அது விழாது, இருந்தாலும் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது முட்டு கொடுத்து கோல் வச்சுருக்கிறேன். 1 2 ஒரு 3 4 5 சீப்பு பக்கம் வந்து காய் வச்சுட்டே வந்திருக்கு. ஓரளவுக்கு லென்த்தாக தாங்க இருக்குது, இந்த காய் நீளமாக தான் இருக்குது. முடிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்களா
இங்கே ஒன்று காட்டுற பாருங்க, இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி செடி. நம்மளுக்கு ஹேர் ஆயிலுக்கு முக்கியமான பொருளே வந்து கரிசலாங்கண்ணி இலை தாங்க ரொம்பவே முக்கியம். இதில் வந்து வெள்ளைப்பூ வச்சிருக்கோம். ஆனால் வந்து என்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி இல்லாதனால இந்த செடியெல்லாம் காஞ்சி போயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் துளுத்து வந்துட்டு இருக்குது. எனக்கு இந்த இலை வேணும், ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஆயிலில் போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த இலை இல்லை. இப்போ தான் படர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் கோழியெல்லாம் வந்து பறித்து அந்த இலையை சாப்பிட்டுட்டாங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு எங்கேயாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஒரு செம்பருத்தி குச்சி, ஒரு கரிசலாங்கண்ணி செடி, இந்த மாதிரிலாம் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்களா ஒரு சின்ன சின்ன பாட்டில் வச்சுருங்க. மெத்தையில் மாடியில் வச்சுட்டிங்களா அந்த வெயிலுக்கு நல்லாவே க்ரோத் ஆகும். சின்ன பாட்டில் இல்லை அந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சிங்களா கூட போதும். உங்களுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே வந்து கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்களா கிச்சனுக்கு வந்து இந்த தண்ணி போயிட்டு இருக்குங்க, பாத்திரங்களோட தண்ணி. அதில் வந்து பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் காக்கா குருவியெல்லாம் நிறையா வரும். அவங்களோட விதையை போட்டு அதை போட்டது தான் எனக்கு இன்றைக்கி மரமாக வந்து நிற்கிது. காக்கா குருவி எங்கெங்க மாங்காய் கொட்டை போடுதுன்னு சொல்லிடாதீங்க. இது வந்து காக்கா குருவி போடல, இது நாங்கள் சாப்பிட்டு போட்டது. இந்த மாங்காய் மரம் மட்டும் கொட்டையை தானாக தூக்கி போட்டோம், அது தானாக முளைச்சி வந்துருச்சு. நெல்லிக்காய் மரம் வந்து அது காக்கா குருவி தான் போட்டது, அதுவும் தானாக வந்துருச்சு. ஏன் இதை காட்டுறேன்னா, நம்ம வந்து ஒரு செடி வாங்கினது வச்சு என்னதான் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்த்து வளர்த்தாலும் அது வர்றதில்ல. தானாக வளர்கிற செடி எவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்கள். அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். இப்படி ஒன்றொன்னா எனக்கு இந்த மாதிரி பறவைங்கனால வந்து அங்கே தானாக வந்து இந்த மாதிரி இயற்கையாகவே எனக்கு செடி வந்து கிடச்சிட்டு வருது. இந்த மாதிரி இயற்கையில் வளர்கிற செடி நல்லாவே வளருது. ஓகே, நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நான் வந்து செக்கெண்ணெய் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து 1 லிட்ரு வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி 1/2 லிட்ரு எண்ணெய் வந்து நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் மீதி 1/2 லிட்ரு வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பாண்டில் வந்து இருந்துச்சிங்களா உங்களுக்கு ஆயில் வந்து ரெடி பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து செஞ்சு காட்டுறேன். ஏன்னா அதில் வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, எப்படி மாறுது அப்படின்றது இதில் வச்சு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆயில் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா அதில் ரொம்ப பெஸ்ட்டு, நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம். என்னென்னா எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு, பெரிய நெல்லிக்காய் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டையை வந்து நீக்கிருங்க. பாருங்கள் என் கை பாருங்கள், அந்த நெல்லிக்காய் கட் பண்ணோன்னு ஒரு பிளாக்காக ஆகிடுச்சி. அதுதாங்க நம்ம முடி வந்து கருப்பாக ஆகிறதுக்கு. அதே மாதிரி கருவேப்பிலை 1 ஸ்பூன், வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கத்தாழை 1 பீஸு, அப்புறம் துளுராக இருக்குது இல்லைங்களா, அது வந்து வேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் செம்பருத்தி இலை 1 கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ 2 கைப்பிடி அளவு. இது தாங்க நம்மளுக்கு தேவை. போதுங்க, நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து போடக்கூடாது. ஏன்னா ஆயில் வந்து கெட்டு போயிடும். 1/2 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். பொருள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய எடுத்து ஆயிலில் போடக்கூடாது. அது வந்து தப்பு. சரியான அளவு முறையில் எண்ணெய் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருள் வந்து போடணும். லாஸ்ட்டில் முக்கியமாக 2 பொருள் சேர்த்தணும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் போடும்போது நீங்களே பாருங்கள். அதே சமயம் எண்ணெயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வந்து ஹீட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிங்களா எண்ணெய் வந்து கருகிடும், நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆயில் மெத்தட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து லைட்டாக வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ போட்டுடலாம். பூ போட்டோன்னா நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒயிட்டாக தான் இருந்தது. ஏன் ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூ போடணுன்னா அப்போ தான் செம்பருத்தி பூவில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் வந்து எண்ணெய் வந்து உடனே எடுத்துக்கும். அதனால் எப்பவுமே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செம்பருத்தி பூ வந்து போடுங்க. இந்த மாதிரி ஸ்போக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரண்டியை வந்து இந்த குழிக்கரண்டி போட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்போக் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கறிவேப்பிலை போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த பொருளுமே வந்து நீங்கள் தண்ணி வந்து இந்த கருவேப்பிலெல்லாம் தண்ணி நிற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போடாதீங்க. எதுலேயுமே வந்து தண்ணி நிற்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும் எல்லா பொருளும். தண்ணி இருந்துச்சுன்னா ஆயில் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் கருவேப்பிலை தலையிலே வந்து தண்ணி இருக்காது.
ஏன் நான் உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கிறேன்னா, ஆனால் வந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து மிக்சியில் வந்து 1க்கு 2 அரைச்சி போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம். நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கிட்டிங்களா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். பெனிஃபிட் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்படி அரைச்சி போட்டால் அது கொஞ்சம் பரவாயில்ல. சரி உங்களுக்கு காட்டணுக்கோசரம் நான் அப்படியே போட்டுட்டேன். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பெரிய நெல்லிக்காய். ஆனால் இது வந்து மிக்சி ஜாரில் வந்து போடாதீங்க. ஏன்னா நெல்லிக்காயில் வந்து தண்ணி இருக்கும். ஜாரில் போட்டு அரைக்கும் போது வந்து தண்ணி விட்டுடும். அதுக்கு தான் நான் ஒரு பொருளும் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் தெரியாது அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் பெரிய நெல்லிக்காய் வந்து குட்டி குட்டிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொருளாக நம்ம பொறுமையாக இருந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஒட்டுக்கா கொட்டிடக்கூடாது. அப்போ தான் ஒரு பொருள் இருக்கிற சத்துக்களும் நமக்கு எண்ணெயில் வந்து ஈஸியாக அப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி பூ வந்து ஒரு சைடில் வந்து ஸ்போக்கில் வச்சு ஒதுக்கி விட்டுட்டே வாங்க. இப்போ வந்து நம்ம செம்பருத்தி இலை வந்து போட்டுட்டோம். செம்பருத்தி இலை வந்து முடி கருமையாக்கும். கருவேப்பிலையும் முடி கருமையாக்கும். நல்லா ஊட்டச்சத்து அளிக்கும். செம்பருத்தி பூ வந்து முடியை மென்மையாக ஆக்கும். ஒரு பொருளையும் ஒரு சத்து இருக்குங்க. இதில் வந்து நிறைய வந்து சேர்த்துவாங்க. அப்படி வந்து நம்ம சேர்த்தக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு தலையில் வந்து அரிப்பு, பொடுகு, பேனு இதெல்லாம் வராது. தலையை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதுக்கு தாங்க வேப்பிலை. அதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கத்தாழையும் போட்டுடலாம். கத்தாழை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பாருங்கள் தண்ணி இருக்கும். கத்தாழை ஜெல்லுனாலே தண்ணி விடும். நம்ம வந்து இந்த களி வந்து ஸ்லைஸாக வந்து வெட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப திக்னஸாக வந்து வெட்டி போடாதீங்க. நம்மளுக்கு வந்து அது சரியாக வேகாது. மெலிசாக வந்து வெட்டி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா வந்து வேகும். இப்படியே நல்லா இப்படி அடிக்கடிக்கு ஸ்போக்கு வச்சு நல்லா எண்ணெயை கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் வந்து கடைசியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கருகிடும் ஸ்டார்டிங்லேயே போட்டால். அதனால தான் வெந்தயத்தை வந்து இப்பயே போட்டுக்க சொல்லிட்டேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கடைசியாக எந்த பொருள் போடணும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்களா இது வந்து அவுரி இலை. நம்மளுக்கு வந்து அவுரி இலை வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக வந்து கிடைக்காது. ஏன்னா ஒரு சில வீட்டில் வளர்க்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்கிட்ட வந்து இல்லை. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்களா வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை இதையும் வந்து சேர்த்திக்கோங்க. ஏன்னா இலையும் இல்லை. நான் முன்னே சொன்னேன். நான் முன்ன காமிச்சு வீடியோவில் என்கிட்ட அந்த செடி இருந்தது. இப்போ இல்லைங்க. கோழியெல்லாம் சாப்பிட்ருச்சு. தண்ணி இல்லாமல் காஞ்சிருச்சுன்னு. அதனால் நான் என்ன சொன்னேன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் 2 பொருளும் முக்கியமாக சேர்த்தணுன்னு சொல்லியிருந்தேன். அது இதுதாங்க. அதுக்கு பதிலாக இலை இதெல்லாம் நம்ம பொடியாக வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை பொடின்னு கேளுங்க. இதில் 2 வகை இருக்குது. மஞ்சள் இருக்குது. ஆனால் மஞ்சள் வந்து பெனிஃபிட் இல்லை. நம்மளுக்கு வெள்ளை தான் வந்து பெனிஃபிட்டு. இப்போது இந்த ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் தான் இந்த பொடியை வந்து சேர்த்தணும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்திட்டா இதில் எந்த யூஸும் இல்லைன்னா இது வந்து பொடியாயிட்டோம். லைட்டு ஹீட்லேயே போட்டால் போதும். இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். அதுக்கு தாங்க ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நம்ம இந்த மாதிரி சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே எடுத்து அரைச்சி போட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து இந்த பெரிய ஸ்பூன் மாதிரி இருக்குது. இதில் வந்து அவுரி பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூனும், அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஏன் இதை சேர்த்துறேன்னா இது தாங்க முடிக்கு வந்து கருமை நிறத்தை வந்து கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு செம்மட்டியாக இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா எங்கள் பாப்பாவுக்கு, இது வந்து மாறிக்கும். இதையும் வந்து நம்ம 2ம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். அப்படியே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஆயிலோட கலரே நம்மளுக்கு மாறும். அந்த கரண்டியில் பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் அது பிளாக்கானிட்டு. ஆனால் இலையாக இருந்தால் சொல்லவே தெரியலைங்க, அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் இலை கிடைக்கல, என்ன பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு கிடைச்சா வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அவரியும் கரிசலாங்கண்ணி கிடைச்சா போட்டுக்கோங்க.
இதில் வந்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்திடாதீங்க. சின்ன வெங்காயம் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்திங்களா எண்ணெய் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். சில பேர் பாவம் சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்தி ஆயில் யூஸ் பண்ணி அவங்களுக்கு முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிரும். எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணெயில் எடுத்துகிட்டு போய் தண்ணியை கொட்டினா அது எப்படிங்க இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் பொடி கொட்டினா ஒரு செகண்ட்லேயே வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆயில் வந்து ரெடி ஆகிற வரையிலும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் யூஸ் பண்ணிங்களா ஆயில் வந்து கெட்டு போயிடும். கெட்டு போகுது கறிக்கு போயிடும் சாரி. இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் இதை வந்து பாட்டில் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். நீங்களும் ஒரு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து அந்த ஆயிலில் வந்து விடிய விடிய ஊறிட்டு இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்களா ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ வந்து இதை வந்து ஒரு வடி வச்சு ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தலாம் இருங்க எண்ணெய். ஏன்னா நான் வந்து 1/2 லிட்ரு வந்து ஊற்றிருந்தேன். ஆனால் நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணும் போது அது வந்து இழுத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து 1 லிட்ரு எண்ணெயில் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்களா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நான் 1/2 லிட்ரு தான் வந்து எண்ணெய் இருந்தது, அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே இந்த எண்ணெய் தான் வைப்பாங்க. அதனால் வந்து 1/2 லிட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்கள் வீட்டில் 2 பேர் ஒருத்தர் மட்டும் வைக்கிறீங்களா நீங்களும் 1/2 லிட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இருந்தால் 1 லிட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2 லிட்ரு வந்து எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 300 ml 350 ml கிடைக்கும். ஏன்னா 100 மில்லியாவது அது வந்து எண்ணெய் வந்து இழுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், எக்காரத்தை கொண்டு நீங்கள் கையை வச்சு அழுத்திடாதீங்க எண்ணெயை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன் உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன்னா, இந்த செம்பருத்தி பூவில் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து எண்ணெய் அப்படியே இருக்கும். நம்ம அதை வந்து புழிஞ்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எண்ணெய் ஒரு 50 மில்லி 100 மில்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நான் வந்து எதுக்கு காமிச்சேன்னா உங்களுக்கு இது மாதிரி எண்ணெய் இருக்குன்னு காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணாதீங்க. கை வச்சா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்களா கத்தாழையிலே வந்து நீர்ச்சத்து இருக்குது. அது ஓவராக வந்து நம்ம ரொம்பவே போட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க. அது ஆயிலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். ஆயில் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுனீங்களா. நான் வெந்தயம் வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும். இது வந்து கருகி போயிருக்கக்கூடாது. வெந்தயம் வந்து கருகி போயிருந்தால் நம்ம எண்ணெயை வந்து தீய விட்டுட்டோம், கருகி விட்டுட்டோம், இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கருகி போயிடுச்சு, அதில் எந்த சத்துமே இல்லை. இது தாங்க சரியான பதம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு அதே பாத்திரத்தில் போட்டு வெயிலில் வச்சுட்டா அந்த வெயிலுக்கு வந்து அந்த ஆயில் வந்து வடிஞ்சு அது ஒரு பக்கமாக வலிஞ்சு வந்துடும். அந்த ஆயிலை வந்து நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம். நீங்களும் அப்படியே எடுத்து கொஞ்சம் ஓரமாக வெயிலில் வச்சுருங்க. அதில் இருக்குங்க ஆயில் இருக்குது, வெயில் பட்டால் வந்துடும். அப்படியே கொஞ்சம் கிராஸாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். எவ்வளோ ஆயில் கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். நான் வந்து அதே பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன், அதிலே வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும் இல்லைங்களா, நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு புனல் வச்சு ஊற்றிக்கோங்க. நான் அப்படியே ஊற்றுறேன், ஏன்னா புனல் வச்சு ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா திடீர்னு கீழே சிந்திரும். ஆயில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு எந்த கலரில் இருக்குன்னுட்டு. நல்லா ஆயில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்க. அதாவது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 செகண்ட் பக்கம் அந்த ஆயில் ரெடி ஆகிறதுக்கு ஆகும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ 1/2 லிட்ரு ஊற்றினேன் இல்லைங்களா, எனக்கு பாருங்கள் ஒரு 300 ml கிடச்சிருக்கு. ஒரு 150 ml பக்கம் எனக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா அது அப்சர்வ் ஆகிடுச்சு, நான் சொன்னேன் இல்லைங்களா. அதனால தான் நான் வந்து 1/4 லிட்ரு எண்ணெய் நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிங்களா உங்களுக்கு 150 மில்லி எண்ணெய் தான் கிடைக்கும். அடுத்தது மெத்தட் என்னென்னா இது தான். இந்த எண்ணெயை வந்து நான் வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பாட்டில் தான் எங்கள் பொண்ணுக்கு வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். எங்கள் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் இந்த மாதிரி பாட்டில் தான் சூஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணணும். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன்.
இதில் தான் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன் நான். அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிறது அப்படியே வச்சுருவேன். இது காலியானதுக்கப்புறம் திரும்ப ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஓப்பனில் விட மாட்டேன். ஏன்னா இதுதான் வந்து நம்மள ஹேர் க்ரோத் வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆயில் டப்பா மேலே இருக்கிறதே மூடி, இது தாங்க நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக போயிடுச்சு. இந்த பாட்டிலை வச்சு எப்படி ஹேரில் அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லா டிப்ஸும் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதாவது அடுத்த வீடியோவில் வந்து ஹேர் பேக் வந்து 3 வரும். அதோட ஜாயிண்ட்டாக வந்து ஆயில் எப்படி வைக்கிறது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஆயில் ரெடி பண்ணிவிட்டோம். வெயிட் அண்ட் வாட்ச்.